பேசாம இருந்தா எப்படி? நீங்க இந்த இடைத்தேர்தல்ல போட்டிட்டு பாராளுமன்றத்துல அங்கத்தினரா வரணும்னு நான் மட்டும் இல்ல, இந்த நாடே விரும்புது. எனக்கு பதவி மீது மோகம் இல்லை. பதவிக்காகவா தேர்தல்ல நிக்க சொல்றோம்? இந்த நாட்டுக்காக சேவை செய்யணும்னு நீங்க உண்மையிலே ஆசைப்பட்டா தேர்தல்ல போட்டிட்டு தான் தீரணும். உங்களை மாதிரி இருக்கவாள்னா தேர்தல் விட்டு விலகி இருந்தா நாட்டினுடைய கதி என்ன ஆறுது? கரெக்ட்னா நீங்க தேர்தல்ல நின்னே ஆகணும். என்னை வற்புறுத்தாதீர்கள். ரொம்பவும் வற்புறுத்தினால் நான் சம்மதித்து விடுவேன். உங்களை இதுக்கு சம்மதிக்க வைக்கிறது தான் நான் இந்த நாட்டுக்கு செய்யற பெரிய சேவைன்னு நினைக்கிறேன். தேர்தலில் இருப்பதை பற்றி அவசரப்பட்டு முடிவெடுக்க நான் விரும்பவில்லை. அவசரப்பட்டு தானே ஆகணும். டைம் ஆயிட்டு இருக்கணும். நாமினேஷன் ஃபைல் பண்றதுக்கு நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். உங்க முடிவை சொல்லுங்க. நான் யோசித்து சொல்லுகிறேன். யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்பா அப்ப நிக்கத்தான் போறாரு. தேர்தல நிக்கிறத பத்தி யோசிக்கிறேன்னு சொன்னவங்க யாரு நிக்காம விட்டாங்க? காந்தி பேசாம இருமா. ஐயா, நீங்க தேர்தல்ல நின்னுதான் தீரணும். உங்களை நிக்க சொல்லல சார், சுக்லத் சார் நிக்க சொல்றாரு. நீங்க உட்காருங்க. சரி, உங்கள் இஷ்டப்படியே செய்கிறேன். ரொம்ப நன்றி ஐயா. கடவுள் உங்களை காப்பாற்றுவார். அது சரி, தேர்தல நிக்கிறவங்கள கடவுள் தான் காப்பாத்தணும். அப்போ நீங்க தேர்தல் நிக்கிறதா முடிவு பண்ணிட்டு இல்லையா? சிவதே சிவதே தேர்தல் நிக்க போறேன். சிவதே சுக்லத் சார், உங்களுக்காக நான் தேர்தல் பிரச்சாரம் செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நீயா? அதானே, உனக்கு என்ன தெரியும் அரசியல்? தேர்தல் பிரச்சாரம் செய்யறதுக்கு அரசியல் தெரியணுமா? நம்மளை எதிர்த்து நிக்கிறவங்கள வாயார திட்டணும், அவ்வளவுதானே. நான் நல்லா திட்டுவேன். அதெல்லாம் தப்பு. நீ ஒண்ணும் கூட்டத்துல பிரச்சாரம் பண்ண வேண்டாம். இருக்கட்டும், பெண்கள் நமது கூட்டத்தில் பேசுவது நமக்கு நல்லதுதான். உண்மை உண்மை. என்னங்க நீங்க? தணிகாசலம், உங்களுக்காக தேர்தலில் நிற்க நான் சம்மதித்தேன். எனக்காக காந்திமதி பிரச்சாரம் செய்ய நீங்கள் சம்மதியுங்கள். சரிங்க. காந்திமதி, கூட்டத்துல நீ என்னதான் பேசுவ? பேரன்புமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தோழர்களே, தோழிகளே, கண்ணகி பரம்பரையிலே வந்த நாம் கண்ணிலும் மேலாக துக்ளக்கை நினைப்போம், மண்ணிலும் மேலாக மன்னனை நினைப்போம், விண்ணிலும் மேலாக வீரனை நினைப்போம். இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? அதெல்லாம் கேட்கக்கூடாது. இது தேர்தல் பிரச்சாரம். அர்த்தம் எல்லாம் கேட்கக்கூடாது. முன்னணி கட்சி அபேட்சகர் திருவாளர் ரமேஷ் அவர்களை ஆதரித்து இந்த சர்வகட்சி கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். தேர்தலுக்கு முன்பாக இதுவே கடைசி கூட்டமாக இருக்கும். என்னை தலைமை தாங்க அளித்ததற்கு ஐக்கிய முன்னணிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இங்கு 4 பாராளுமன்ற அங்கத்தினர்கள் பேச இருக்கிறார்கள். முதலாவதாக உங்க பேர் என்ன சார்? திரு கோவிந்த் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். அரசியல் வட்டாரத்திலே திரு கோவிந்த் அவர்களை தெரியாதவர்களே இருக்க முடியாது. சகோதர சகோதரிகளே, எங்க கட்சியை பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். நாங்க ஜெயிலுக்கு போனோம், சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம். இப்போ நீங்க துக்ளக்கு ஓட்டு போட்டீங்கன்னா துக்ளக்கு ஜெயிச்சு விடுவாரு. எங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நாங்க ஜெயிச்சு விடுவோம். துக்ளக்கு ஜெயிச்சு விட்டாருன்னா நாங்க தோத்து விடுவோம். நாங்க ஜெயிச்சு விட்டா துக்ளக்கு தோத்து விடுவோம். அதனால நீங்களா பார்த்து நல்ல முறையில் உங்க ஓட்டுகளை போடணும். அப்புறம் அவ்வளவுதான். அடுத்தபடியாக திரு அவர்கள் பேசுவார்கள். எங்கள் தலைவர் வேறொரு பொதுக்கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்போது வந்து விடுவார். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எனக்கு அவ்வளவா தமிழ் பேச வராது. இந்த துக்ளக்கு ஓட்டு போடாதீங்க, அது நல்லதில்லை. நான் சொல்றேன், ஐக்கிய முன்னணி கேண்டிடேட்டுக்கே ஓட்டு போடுங்க, அதுதான் நல்லது. உங்களுக்கு எது நல்லது எது கெடுதல் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். அதனாலதான் ஐக்கிய முன்னணி கேண்டிடேட்டுக்கே ஓட்டு போடுங்கன்னு சொல்றேன். நான் சொல்றத எல்லா கட்சிக்காராலும் தேர்தல் தேதி அன்னைக்கு வரைக்கும் தான் கேட்பேன். தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொல்றத ஒரு கட்சிக்காராலும் கேட்கறதே கிடையாது. இது எனக்கு நன்னா தெரியும். இருந்தாலும் நான் சொல்றத சொல்லிட்டு தான் இருப்பேன். நாட்டுல தர்மம் நிலைச்சிருக்கணும். அதனால பகவத்கீதையை எல்லாரும் நன்னா படியுங்கோ, ஐக்கிய முன்னணி கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போடுங்கோ. அப்பதான் எனக்கு திருப்தி, ஆசீர்வாதம். எங்கள் தலைவர் வந்து கொண்டிருக்கிறார்.
வந்து விட்டார், வந்து விட்டார். நீங்க எங்க இருந்தாலும் என் அன்பு மாறாதுங்க. தோழர் வேலாயுதம் அவர்கள் பேசுவார்கள். ஓட்டளிக்கும் உரிமை பெற்ற வாக்காளர் பெருமக்களே, நான் கூறுவதை கவனமாக கேளுங்கள். ருஷ்ய நாட்டை பாருங்கள். லெனின் என்ன சொன்னார்? மார்க்ஸ் என்ன சொன்னார்? ஸ்டாலின் என்ன சொன்னார்? துக்ளக்கிற்கு ஓட்டு போடாதீர்கள். முதலாளி வர்க்கம் ஒழிய வேண்டும், ஏகாதிபத்தியம் அழிய வேண்டும். தோழர்களே, நீங்கள் துக்ளக்கிற்கு போடும் ஒவ்வொரு ஓட்டும் பாட்டாளி மக்களுக்கு எதிராக போடும் ஓட்டு. ஆகையால் தோழர்களே, துக்ளக்கை தேர்தல் தோற்கடியுங்கள். வணக்கம். கடைசியாக திரு தியாகராசன் அவர்கள் பேசுவார்கள். எனது மதிப்புக்குரிய தலைவர் அவர்களே, தாய்மார்களே, 47வது வட்டத்தின் சார்பாக அண்ணன் தியாகசம்மல் தியாகராஜன் அவர்களுக்கு இந்த கைத்தறி ஆடையை அணிவிக்கிறேன். எனது மதிப்புக்குரிய தலைவர் அவர்களே, தாய்மார்களே, 101வது வட்டத்தின் சார்பாக அண்ணன் தியாகராஜன் அவர்களுக்கு இந்த மலர் மாலையை பொன்மாலையாக சூட்டுகிறேன். எனது மதிப்புக்குரிய தலைவர் அவர்களே, தாய்மார்களே, தோழர்களே, என்னை எனது கட்சியின் சார்பிலே இந்த மாபெரும் கூட்டத்திலே பேச அழைத்ததற்கு முதற்கண் என் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். யார் அந்த துக்ளக்? எங்கிருந்து வந்தார்? புதைக்கப்பட்டவர் புத்துயிர் பெற்றார். புத்துயிர் பெற்றவர் புது வாழ்வு பெற முயல்கிறார். புது வாழ்வு பெற்றால் என்ன நடக்கும்? சிந்தனை சிற்பிகளே, சற்று சிந்தித்து பாருங்கள். தோளிலே நாணயத்தை தச்சிட்டவர் அவர். அவரிடம் நாம் நாணயத்தை எதிர்பார்க்க முடியுமா? தலைநகரை மாற்றியவர் அவர். அவர் தலையிலே நாம் பொறுப்பை சுமத்தலாமா? இந்த இடத்தில் நான் உங்களுக்கு ஒன்று கூற ஆசைப்படுகிறேன். சென்ற முறை நான் சட்டசபைங்கத்தினராக இருந்த போது நான் ஏழை மக்களுக்கும் பாட்டாளி மக்களுக்கும் ஆற்றிய பணி என்னவென்று உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். நான் சென்ற முறை சட்டசபைங்கத்தினராக இருந்த போது ஜப்பான் நாட்டிற்கு சென்று அங்கு தேர்தல் நடக்கும் முறையை கண்டேன். சென்ற முறை நான் சட்டசபைங்கத்தினராக இருந்த போது அமெரிக்க நாட்டிற்கு சென்று அங்கு ஜனாதிபதி தேர்தலை கண்டு வியப்படைந்தேன். சென்ற முறை நான் சட்டசபைங்கத்தினராக இருந்த போது இங்கிலாந்து நாட்டிற்கு சென்று அங்கு தேர்தல் நடக்கும் முறையை கண்டேன். ஆகவே இதிலிருந்து நான் ஏழை மக்களுக்கும் பாட்டாளி மக்களுக்கும் ஆற்றிய பணி என்னவென்று உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். ஆகவே கேட்டு கொடுக்கக்கூடியதல்ல ஓட்டு, நோட்டு கொடுத்தாலும் கொடுக்கக்கூடியதல்ல ஓட்டு, வேட்டு வைத்தாலும் ஓட்டு உனக்கில்லை. இதுதான் எங்கள் வாட்டின் அவரிடம் காட்டுங்கள். மற்றொரு விஷயத்தை நான் உங்களிடம் திட்ட வட்டமாக கூறேன். சிலப்பதிகாரத்தையும் சீவக சிந்தாமணியையும் மணிமேகலையும் போற்றி காக்கும் நாடு நமது நாடு. ஆகவே ஐக்கிய முன்னணிக்கு உங்கள் ஓட்டு. நான் இன்னமும் 4 கூட்டங்களில் பேச இருப்பதால் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம். பெரியோர்களே, தாய்மார்களே, நடைபெறவிருக்கும் பாராளுமன்ற இடைத்தேர்தலில் திரு முகமது பின் துக்ளக் அவர்கள் போட்டியிடுவது உங்களுக்கெல்லாம் தெரிந்த விஷயமே. அன்னாரை ஆதரித்து தமிழ்த்தாயின் தவச்செல்வி நமது அன்னை காந்திமதி அவர்கள் பேசுவார்கள். பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, கண்ணகி பிறந்த நாட்டிலே கண்ணகி பிறந்த நாட்டிலே இப்போ தேர்தல் நடக்கிறது. தேர்தல் என்றால் என்ன? ஒரு 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 பெட்டி இருக்கும். அந்த பெட்டியில் ஓட்டு போட வேண்டும். நீங்க போடலைன்னா உங்க பேரை சொல்லி யாராவது ஓட்டு போட்டுருவாங்க. அதனால நீங்க தான் கண்டிப்பா ஓட்டு போடணும். ஆமா, நீங்க தான் ஓட்டு போடணும். ஓட்டு போட்டால் 21 வயதாகும். இல்ல, 21 வயதானால் ஓட்டாகும். அது இல்ல, நான் இப்போ கரெக்டா சரியா சொல்றேன் பாருங்க. நான் சொல்றேன் பாருங்க. இப்போ ஓட்டு போடலாம் 21 உதைக்கு. அதை விட்டுருவோமே. ஓட்டு
இப்போ ரொம்ப விலை விக்குது. ஆமா, இப்போ ஓட்டு விலை ரொம்ப விக்குது. விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு, ஓட்டு விலையும் ஏறி போச்சு. ஆமா, துக்ளக்கு ஜெயிச்சாருன்னா கண்டிப்பா ஓட்டு விலைய குறைச்சிடுவாரு. குறைச்சிடுவீங்கல்ல? குறைச்சிடுவாரு. ஆகையா கண்ணகி பிறந்த நாட்டிலே தாய் குலமே, மாற்றானுக்கா உங்கள் ஓட்டு, தோற்றானுக்கே உங்கள் ஓட்டு. ஆமா, கடைசியாக ஒரு வார்த்தை. வந்து 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 இதோட முடிச்சுக்கவா? முடிஞ்சா துக்ளக்கு ஓட்டு போடுங்க. இப்பொழுது முகமது பின் துக்ளக் அவர்கள் பேசுவார்கள். பொதுமக்களே, நான் அதிக நேரம் பேச விரும்பவில்லை. நீங்கள் இதுவரை எத்தனையோ தேர்தல்களில் வாக்களித்திருக்கிறீர்கள். பல தேர்தல்களில் வாக்களித்து நீங்கள் கைமேல் கண்ட பலன் என்ன? பல தேர்தல்களில் ஓட்டளித்து நீங்கள் கைமேல் கண்ட பலன் என்ன? உங்கள் கையிலே அடையாள குறியிடுகிறார்களே, அதுதான் நீங்கள் கைமேல் கண்ட பலன். தேர்தலில் யார் ஜெயித்தால் உங்களுக்கு என்ன? எல்லாம் ஒரே லட்சணம் தானே. ஒரு முறை நான் தான் ஜெயித்து விட்டு போகிறேனே, அதில் உங்களுக்கு என்ன நஷ்டம்? கடைசியாக ஒரு வார்த்தை. என் குழந்தைக்கு பேர் வைங்க. குழந்தைக்கு பேர் ரிப்பேர் என்று வையுங்கள். சுல்தான், இது என்ன பெயர்? என்ன தவறு? நாட்டின் நிலையை குழந்தைக்கு பெயராக வைக்கிறேன். நீங்கள் போகலாம். அம்மா கொஞ்சம் இருங்க. என்ன நீங்க, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, இப்படி அனுப்புறது? குழந்தை கபால் வாங்கி ஒரு முத்தம் கொடுங்க. வாங்க வாங்க. கடைசியாக ஒரு வார்த்தை. அம்மா வர்றாங்க. சரி சரி. தாயே, தாய் குலமே, அம்மா, தாயே, நான் உங்கள் வீட்டு மகன். கடைசியாக ஒரு வார்த்தை. என்னை எதிர்த்து போட்டியிடும் திரு ரமேஷ் மிகவும் நல்லவர் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். என்னை எதிர்த்து போட்டியிடும் ரமேஷ் ரொம்பவும் நல்லவர் என்பதை நானே நன்கறிவேன். பொதுமக்களே, உங்களை நம்பித்தான் நான் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறேன். எனக்கு நீங்கள் நிச்சயமாக வெற்றி அளிப்பீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். பாராளுமன்ற இடைத்தேர்தலில் துக்ளக்குக்கே உங்கள் ஓட்டு. ரூபாய்க்கு 10 படி அரிசி போடுவேன். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு தனி கொடி கொடுப்பேன். மக்களுக்கெல்லாம் சிலை வைப்பேன். துக்ளக். என்னையாது? சாணி அடிப்பவர்கள் இங்கே அடிக்கவும். இது வேறையா? நாயர், இந்த ஆள் தான் இப்படி ஒரு போஸ்டர் போட்டிருக்கானா? நீ வெக்கம் கட்டு போய் இங்க மாட்டி வச்சிருக்க. தேர்தல் தான் நேற்றே முடிஞ்சு போச்சு இல்ல, இன்னும் ஏன் இங்க மாட்டி வச்சிருக்க? தூக்கி எறியா. அந்த போஸ்ட்ல நீங்கள் கை வச்சால் எடுத்து கோபம் வரும். துக்ளக்கு பத்தி നിങ്ങൾക്ക് എന്ത് அறியும்? தேர்தல் முடிஞ்சும் நாளைக்கு பேப்பர் நோக்க துக்ளக் ஜெயிக்கும். அட போய, போஸ்டரை பார்த்தாலே தெரியல ஜெயிக்கிற மூஞ்சி. நாயர், பாத்துக்கிட்டே இரு. துக்ளக்கு டெபாசிட்டே கோவிந்தா ஆக போகுது. தேர்தல்ல கண்டிப்பா துக்ளக் ஜெயிக்கும். தேர்தல் கொசு தேர்தல வேணா ஜெயிக்கலாம், பாராளுமன்ற தேர்தல்ல ஜெயிக்க முடியாதியா? நான் சொல்லணும், துக்ளக் கண்டிப்பா ஜெயிக்கும். நீங்கள் இட்டு பந்தய கட்ட. துக்ளக்கு ஜெயிச்சா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். மொட்டை அடிக்கணும். உங்க அப்பா மேல ஆணையா சொல்றேன். துக்ளக்கு ஜெயிச்சா என் தலையை மொட்டை அடிச்சுக்கிறேன். நோக்கா 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 இல்லையா, நேக்கு மொட்டை அடிச்சுக்கிறேன்னு சொல்றேன். விடுவையா? உயிரை வாங்குறியா? டீ அப்படியா? பதுதாவை பார்த்தா பரிதாபமா இல்ல? இவருக்கு யாருமே மாலை போட மாட்டேங்கிறாடா. ஐயோ பாவம். நீங்க வேணா அழாதீங்க சார், நான் மாலை போடுறேன். அழாதீங்க அழாதீங்க. நீங்கள் தேர்தலை ஜெயித்தால் நீயாலும் மொட்டை அடிக்கணும். வரையும் மொட்டை அடிச்சு நம்ம கடையில தான் மொட்டை அடிச்சது. வேலை சுத்தமா இருக்குங்களா? நான் தேர்தலில் வெற்றி பெற்ற உடனேயே இந்நாட்டு மக்களில் ஒருவருக்கு மொட்டை எடுத்து விட்டேன். இதுதான் ஆரம்பம். மிக்க நன்றி. அன்னைக்கு மாலா உங்களுக்கு கொண்டல,
சுக்குலக்காசுரம் கொண்டு வந்தேன். இவா ஒரு பத்திரிகை நிருபர். உங்களை சில கேள்வி எல்லாம் கேட்கணும்னு வந்திருக்கேன். ஏன் சார் நீங்க விமானத்திலேயே போக போறீங்க? இல்லை, ரயில் வண்டியில் போக போகிறேன். அதற்காகத்தான் விமான நிலையம் வந்திருக்கிறேன். கேள்வி கேட்க தெரிந்தால் கேளுங்கள், இல்லாவிட்டால் வாயை மூடிக்கொண்டு பேசாமல் இருங்கள். ஏன் சார் நீங்க எம்பி ஆயிட்டீங்களே, உங்க தொகுதிக்கு என்ன நன்மை செய்ய போறீங்க? இன்னும் 5 வருட காலம் என் தொகுதியின் பக்கமே நான் போக மாட்டேன். அதுதான் என் தொகுதிக்கு நான் செய்ய போகும் நன்மை. Shut up and sit down. I said sit down. தலைநகருக்கு செல்லும் விமானம் புறப்பட இருக்கிறது. பிரயாணிகள் விமானத்துக்கு செல்லும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கிளம்ப போறது. வாங்க வாங்க. என்ன அவர்கிட்ட இருக்கு சொல்லுங்க. என்னடி இத அவர்கிட்ட கொடுங்களேன். நீயே கூட என்ன வைக்கோ அதை வாங்கிக்கோங்க. வேற வருது. கிளம்புங்க கிளம்புங்க. அதுல என்ன வச்சிருந்த? புளியஞ்சாதம். அவருக்கு போய் புளியஞ்சாதமா கொடுத்த? ஏன்னா எனக்கு தெரியாதா? வெறும் புளியஞ்சாத்தியா வைப்பா, கூட நிறைய கீடையும் வச்சிருக்கேன். கீழே வச்சியா? கருவம் ஏதாவது மூளை இருக்கா அவனுக்கு? என்ன அது நம்ம பாத்துல வேஸ்டா தானே போறது. போன வாரம் பண்ணது. ஐயோ ஆண்டவனே. சரி வாருங்கள். மற்றவர்களை எல்லாம் அனுப்பிவிட்டேன். இந்த 2 பத்திரிகை நிருபர்களை மட்டும் என்னால் அனுப்பவே முடியவில்லை. அலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தலைநகருக்கு நீங்க இப்பதானே வந்திருக்கீங்க. நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? வந்ததும் வராததுமாக தொந்தரவு கொடுக்க சில ஆசாமிகள் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டேன். சார் இந்த ஹோட்டல் வசதி எல்லாம் உங்களுக்கு எப்படி சார்? சரியாக இல்லை. நீர் ஒரு ஹோட்டல் கட்டித் தருகிறீரா? சார் உங்க விமான பயணம் எல்லாம் எப்படி சார் இருந்தது? விமான பைலட்டுகள் பாதி வழியில் நடு ஆகாயத்தில் ஸ்ட்ரைக் செய்யாமற் போனது எங்கள் அதிர்ஷ்டம். பாராளுமன்ற அங்கத்தினர்களை சந்திச்சு நீங்க பேச போறீங்களாமே, எதுக்காக? பொழுது போகவில்லை, அதனால்தான். இப்படி பதில் சொன்னா எப்படி சார்? அப்படிதான். பாராளுமன்ற அங்கத்தினர்களை சந்திக்க ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்பது உண்மைதான். ஆனால் அவர்களை சந்திப்பதற்கு முன்னால் காரண காரியங்களை விளக்க முடியாத நிலையில் இருக்கிறோம். அதற்காக வருந்துகிறோம், மன்னியுங்கள். நான் வருந்தவில்லை, என்னை மன்னிக்க வேண்டாம். யூ கேன் கோ அவுட். உங்க பேச்சு எங்க பத்திரிகை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. தேங்க் யூ. கெட் அவுட். வெயிட் a minute. வந்ததுதான் வந்தீர்கள், காபி சாப்பிட்டு விட்டு போங்கள். நீங்கள் இங்கு வந்ததற்கு உருப்படியாக ஏதாவது ஒரு காரியமாவது செய்ததாக இருக்கட்டும். Come on, take it. Thank you sir. Don't mention. Whereas they will pay the bill. Honorable members of the parliament, I thank you all for having so kindly responded to my invitation. பாராளுமன்ற அங்கத்தினர்களே, என்னுடைய அழைப்பிற்கிணங்கி நீங்கள் அனைவரும் இங்கு வந்திருப்பதற்காக உங்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். मैं संसद के सभी सदस्य का धन्यवाद करता हूं जिन्होंने मेरा निमंत्रण स्वीकार किया है. రాష్ట్రసభ సభ్యులారా, నా ఆహ్వానాన్ని అంగీకరించి మీరు ఇచ్చటకు వచ్చినందుకు నా హృదయపూర్వక కృతజ్ఞతలు. పార్లమెంట్ అంగங்களே, என்ற க்ஷணனம் ஸ்வீகரிச்சு நீங்கள் எல்லாம் இவ்விட வந்ததினே என்ற ஹிருதயபூர்வமாய அபிநந்தனம். இந்நாட்டிற்காக என் உயிரையும் கொடுக்க என்னை தயாராக்கிக் கொண்டுதான் நான் பாராளுமன்றம் வருகிறேன். நாம் சுல்தானாக இருந்த ஒரு நாட்டையே ஆண்டு கொண்டிருந்தவர். கேவலம் பிரதம மந்திரி பதவியின் மீது எனக்கு ஆசை வர காரணமே இல்லை. நான் பிரதம மந்திரியாக பதவி ஏற்றால் உங்கள் அனைவருக்கும் நான் என்ன செய்வேன் என்பதை முதலில் நான் கூறுகிறேன். அதற்கு பிறகு என்னோடு சேர்ந்து யார் யார் எனக்கு ஆதரவளிக்க தயாராக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் கூறுங்கள்.